பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எப்பவும் நடக்க போறது தானே, இப்ப பண்ணா தப்பில்ல. ஈரல் செல்கள்ல இருந்து சுரக்கிற பித்தம் எங்க போகணும்னு தெரியாம அதெல்லாம் அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகி அது வீங்க ஆரம்பிச்சுன்னா ஈரல்லையும் பிரச்சனை வரும். இந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி தான் செய்யணும். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டாலே வர்றதில்லைன்னு நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணோம். இருக்கிற எல்லாருக்கும் வரணுமானா எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யாருக்காவது சிரோசிஸ் வந்துட்டுனா, பித்தப்பை கல் சிரோசிஸ் வர்ற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். என்னோட அனுபவத்தில் நான் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஈரலில் வர்ற கேன்சர் மற்ற உறுப்புகளுக்கு பரவ போகிற மாதிரியான கேன்சரும் இருக்குது. இப்போ கிட்னியில் வர்ற கேன்சர் லிவரில் பரவும், லங்ஸில் வர்ற கேன்சர் லிவரில் பரவலாம். லிவரில் தான் அதிகமாக அது பரவுறதுனால அந்த உறுப்போட பாதிப்புகள் அதிகமாக காமிக்கும். உணவுக்கு ஜீரணிக்க முடியாமல் போகும், வலி வேதனை அதிகமாக இருக்கும். லிவர் கேன்சர் 4th ஸ்டேஜ்லாம் பெயின் தாங்கவே முடியாது. கேன்சர் வர விடாமல் தடுக்கிற ஏதாவது ஒரு சக்தி உலகத்தில் இருக்கான்னு சொன்னால் ரா வெஜிடபிள்ஸ், ரா ஃப்ரூட்ஸ். பித்தப்பை அப்படிங்கிறது நமக்கு ஈரலுடைய லிவர், அதனுடைய டைஜஸ்டிவ் என்சைமஸ் அதுலேருந்து சுரக்கிறத நம்ம பித்தம் அப்படிமோ. அது பைல்னு சொல்லக்கூடியது. அந்த பைலில் நேராகவும் குழாய் மூலமாக நேராக டியோடினம்னு சொல்லக்கூடிய ஹார்ஷூ போல் இரைப்பையிலேருந்து வெளியில் வர்ற உணவு குழாயில் கொண்டு சேரும். நேராகவும் சேரும் காமன் பைல் டக்ட் மூலமாக, இல்லைன்னா அப்படியே ஸ்டோரேஜ் பாயிண்ட் ஒரு பேக் இருக்குது, அந்த பேக் தான் பித்தப்பை. அந்த பித்தப்பையில் பித்தம் அளவுக்கு அதிகமாக நம்ம கொழுப்பு உணவுகள் அதிகமாக உண்றதுனால, அந்த மாதிரி உணவுகள் அதிகமாக உண்றவங்க, அதிகமாக தண்ணீர் குடிக்காதவங்க, இது தவிர 40% பித்தப்பையில் வர்ற கல்லுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பியும் 40% அனதர் பார்ட், அந்த இன்னொரு 40% நோயாளிகளுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் சி அப்படிங்கிற வைரஸ் கிருமிகள் இருந்து வர்றது தான் முக்கியமாக பார்க்குறோம். ஒரு 10% பேருக்கு தான் நம்ம காமனஸ்ட் காசஸ், மற்ற காசஸ்லாம் பார்க்குறோம். இதில் ஒரு 11% பேருக்கு ஆல்கஹால் கன்சப்ஷன். பொதுவாக பித்தப்பை கல் பெண்களில் அதிகமாக இருக்கும். அதில் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அது அதிகமாக வர்றதை பார்க்குறோம், ஆண்களை விட பெண்களுக்கு. பொதுவாக பித்தப்பை பித்தப்பையில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறதும், இப்போ நம்ம நல்லா சாப்பிடும்போது அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கு பித்தப்பை சுருங்கி அவ்வளோ பித்தமும் இரைப்பைக்குள்ளே உணவு குழாய்க்குள்ளே வந்துடும். சிறுகுடலில் டியோடினம்னு அந்த சிறுகுடலோட ஆரம்பத்தில் இரைப்பையிலேருந்து வெளியில் வர்ற ஒரு யூ ஷேப் இரத்த குழாயில், உணவு குழாயில் அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பித்தப்பை கல்லும் பித்தப்பை பாதையும் பித்தப்பையிலேருந்து வர்ற அந்த காமன் பைல் டக்டும் பேன்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய கணையத்திலேருந்து வெளியில் வர பேன்க்ரியாட்டிக் டக்டும் ஒன்று போல் ஆம்புல்லான்னு ஒரு சின்ன துவாரம் வழியாக அது உணவு குழாயில் திறக்கும். ஸோ பித்தப்பையில் கல் உருவாகிற கல்லால் அதிகமான பாதிப்பு உடனடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பித்தப்பை கல்லால் நமக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிறது உண்மை. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வயிற்றில் வலிங்கிறதுக்காக, அதுவும் அடிவயிறு வலி இல்லை மேல் வயிறு வலிக்காக நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது பித்தப்பையில் கல்லுன்னு ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங் அப்படிமோ. அது சும்மா ஏதோ எங்கேயோ நம்ம எதுக்காகவோ வயிற்றில் ஸ்கேன் பண்ண வயிற்றில் பித்தப்பை கல் இருக்குன்னு பார்க்குறப்ப நம்ம அந்த கல்லுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான். இல்லை மேல் வயிறு வலிக்காக நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், கிட்னியில் கல் இருக்குன்னா உடனே கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போய் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான உணவு முறைகள், அதற்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிமோ என்னென்ன பண்ணுனா இந்த நோய்கள்லாம் வராது அப்படிங்கிறதோட அதுக்கான வைத்தியம் முடிஞ்சு போச்சு. உடனே போய் அட்மிஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது பித்தப்பை கல்லுக்கும் தேவையில்லை, சிறுநீர் பாதை கல்லுக்கும் தேவையில்லை. அப்போ எப்போ தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிற பற்றி யோசிக்கணும். பித்தப்பை கல் சர்ஜிக்கல் டிசீஸ், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி மட்டுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லா பித்தப்பை கற்களுக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமானா தேவையில்லை. பித்தப்பை கல்லுனால் ஒரு உபத்திரம் வருதுன்னா தான் பண்ணணும். அப்போ எப்படி நடக்கும்? அது சில நேரங்களில் இந்த கல்லுகள் அதிகமாகும் போதோ, உணவு அதிகமாக உணவை உட்கொண்டு பித்தப்பையில் உள்ள பித்தம் ரொம்ப திக்காகும் போதோ, கிருமிகளாலோ காயங்களாலோ பித்தப்பையில் ஹோலைசிஸ்டைட்டிஸ் அப்படி. ஹோலைசிஸ்ட்னா பித்தப்பை அர்த்தம், சிஸ்டைட்டிஸ்னால் அந்த பித்தப்பையில் வர்ற கிருமி. எப்படி நமக்கு சளிக்கிருமி மற்ற கிருமியெல்லாம் வருதோ, அது பித்தப்பையில் கல் இருக்கவங்களுக்கு கிருமி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி கிருமி அதனால் வலி வந்ததுனாலோ, பித்தப்பை கல்
அப்படியே அந்த பையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பையில் வந்து நெக்குன்னு சொல்லும். பையிலேருந்து வெளியில் வந்து பைல் டக்ட்டுக்குள்ளே இறங்குறது வந்து ஒரு நெக்குன்னு சொல்லுவோம். கழுத்து பகுதி தாண்டி வரும்போது கழுத்து பகுதி கொஞ்சம் சுருக்கமாகவும் குறுகலாகவும் இருக்கும். அதில் வந்து கல் மாட்டிக்கிட்டனாலோ இல்லை டக்டில் வரும்போதும் டக்டில் அசைய ஆரம்பிச்சு அந்த பாதையில் அந்த அந்த பையில் அல்லது ஒரு குழாய் பித்த குழாய் அது மூலமாக வெளியில் அந்த நான் சொன்னபடி உணவு குழாய்க்கு வர்ற இடத்துல அதை அடைச்சிக்கிட்டனாலோ அப்போ அதை சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படிமோ. இது அடைச்ச உடனே என்னாகும், மஞ்சள் காமாலை உடலெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ மஞ்சள் காமாலை வந்தோடனே நம்ம டாக்டருங்களாம் என்ன செய்வோம், அது ஏ கிருமினால் வந்திருக்கா, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ கிருமினால் வந்திருக்கா, பி கிருமினால் வந்திருக்கா, சி கிருமினால் வந்திருக்கா, இல்லை பித்தப்பையில் கல் இருக்கான்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம், அப்டாமன் ஸ்கேன். இதில் கல் பாதையில் இல்லை, ஆனால் மருந்து கொடுத்தும் குணமாகலைன்னா நம்ம வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்டாமன். அதுலேயும் தெரியலை அப்படின்னா அடுத்தால எம்ஆர்சிபின்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் நம்ம பார்க்கலாம். டக்கில் வர்ற கல் சில நேரங்களில் சிடி ஸ்கேனில் தெரியாது, இந்த எம்ஆர்சிபியில் மட்டும்தான் தெரியும். ஸோ அதில் தெரியாமல் கூட நமக்கு கற்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ஈரலை அது பாதிக்கும். ஏன்னா இது ஒரு கழிவு குழாய் அடைச்சிக்கிட்ட மாதிரி. இப்போ யூரின் வெளியில் வரலன்னா நமக்கு எப்படி உடலெல்லாம் மூழ்கி நம்ம டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு உடலை பாதிக்குதோ அதே மாதிரி பித்தப்பை வழியாக பித்தம் கீழே இறங்கலைன்னா பித்தம் அடைச்சிக்கிட்டுனா தினந்தர சுரக்கிற பித்த பாதைகளில் பித்த செல்களில் இருந்து, அதாவது ஈரல் செல்களில் இருந்து சுரக்கிற பித்தம் எங்கே போகணும்னு தெரியாமல் அதெல்லாம் அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகி அது வீங்க ஆரம்பிச்சுன்னா பித்தத்தில் ஈரல்லையும் பிரச்சனை வரும். மஞ்சள் காமாலையாக அது நமக்கு வெளியே காட்டி கொடுக்கும். இந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் செய்யணும். இப்போ இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ பித்தப்பை வலியை வந்து ரொம்ப டாக்டருங்க வந்து நம்ம நைட்டில் வர்றாங்க வயிறு வலின்னு சொல்கிறாங்க. எப்படி நமக்கு மேல் வயிறு வலி, இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, வந்த உடனே மாத்திரையில் கேட்கல அப்படின்னா நரம்பில் மருந்து ஏற்றி, அதுவும் எல்லாருக்கும் மருந்து பேர்லாம் தெரிஞ்சு போச்சு, பேண்டப்ரசோல்னு ஒரு மருந்து ஐவியாக ஏற்றினோன்னா வலி குறையிற அளவுக்கு வீட்டில் உணவை சாப்பிட்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வீட்டில் மட்டுமே சாப்பிட்ற பெண்களுக்கும் வெளியில் சாப்பிட்ற ஆண்களுக்கும் சாராயம் குடிக்கிற ஆண்களுக்கும் ஒன்று போல் அந்த வயிற்று வலி வர்றதை இப்போ நம்ம எல்லோரும் சமுதாயத்தில் பழகிட்டாங்க. இந்த பேண்டப்ரசோல் வலி மருந்து போட்டதுக்கப்புறம் தான் அது வலி குறைஞ்ச உடனே போயிடுறாங்க. அதுக்கடையில் வலி குறையலைன்னா நம்ம இசிஜிலாம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கேஸ்ட்ராலஜிக் மயக்கார்டியல் இன்ஃபாக்ஷன் வயிறு வலி போல பித்தப்பை கல்லுனால் வர்ற வலி என்னென்னா, அந்த பாதை அடைச்சிக்கிறதுனால அந்த கல் ஒருவேளை பாதையில் அழுத்துறதுனால அது ஈரலில் இருந்து வெளியில் வர முடியாமல் ஈரலுடைய செல்கள் வீங்கிறதுனால வர்ற வலியாக இருக்கலாம். இது தவிர பித்தப்பையில் கல் நகர ஆரம்பிச்சதுன்னா பித்தப்பையிலையுமே ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வலிக்கான காரணம். வலி வந்து நமக்கு அடி வயிற்றுலேருந்து வர்ற மாதிரி தான் அந்த வலி இமிட்டேட் பண்ணும். நமக்கு பேன்க்ரியாஸுக்கு இல்லை இதை மருந்தை போட்டு பார்த்த உடனே, இப்போ நம்ம வயிற்று புண்ணுக்கு மருந்து போடுறோம் கேட்கல, வலிக்கான மருந்து செலுத்துகிறோம் கேட்கல, அப்புறம் தசைகளை விரிக்கிற மருந்து செலுத்துகிறோம் கேட்கலனாலே பேன்க்ரியாஸில் எதுவும் சாராயம் குடிக்கிறாங்களான்னா சாராயம் குடிக்கிறவங்களுக்கும் வரலாம், குடிக்காதவங்களும் வரலாம். பேன்க்ரியாட்டைட்டிஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், லைபேஸ் அமிலேஸுங்கிற டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பித்தப்பை கல்லுக்கும் பித்தப்பையுடைய இந்த இதுவும் ஒரு 10% வேணால் கேன்சராக மாறலாம். கேன்சரை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டாலே வர்றதில்லைன்னு நாங்கள் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் எல்லா மனிதர்களுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பிறந்த 6வது மாதம் 016 7வது மாதம், அதுக்கப்புறம் அதிலிருந்து 6வது மாதம், அதாவது 12வது மாதம் அந்த ஊசியை போடுறோம். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஊசியை போடுறோம். மெடிக்கல் காலேஜில் நுழையிற பசங்களுக்கு கண்டிப்பாக ஹெப்பாட்டிட்டிஸ் பி அவங்கெல்லாம் இரத்த குழாய்களுடைய அறுவை சிகிச்சை சின்ன தையல் போடும்போது அவங்கள்ட்ட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கும் அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்பவர்களுக்கும் ஹெப்பாட்டிட்டிஸ் பி போட்டு விட்டுருவாங்க. மற்ற ஜனனங்களும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க அந்த வேக்சின் போடலைன்னா போட்டுக்கிறது நல்லது. ஹெப்பாட்டிட்டிஸ் பி அதுக்கு வேக்சின் இருக்குது, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அதுக்கு வேக்சின் இருக்குது, அது 1 இயர் சைல்டுக்கு போடுவாங்க. இதெல்லாம் போடுறதன் மூலமாக இந்த நோய் கிருமிகள் அதிகமாக தாக்காமலும், நம்ம கொரோனாவில் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த கிருமி தாக்குனா கூட அது பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தாமலும் கேன்சர், இப்போ லிவர் கேன்சரை தடுக்கிற சக்தி அந்த வேக்சினுக்கு இருக்கிறதுனால அதை போட்டுக்கிறது நல்லது. மற்றபடி இருக்கிற எல்லாருக்கும் வரணுமானா எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யாருக்காவது சிரோசிஸ் வந்துட்டுனா, பித்தப்பை கல் வந்து சிரோசிஸ் வர்ற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். என்னோடய அனுபவத்தில் நான் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும், சாராயம் குடிக்காத பெண்ணுக்கு, நல்ல ஒரு வீட்டில் 4-5 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்தவங்களுக்கு பித்தப்பையில் சிரோசிஸ் வர்றதை பார்த்தேன். அவங்க நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னே அது ஒரு பெரிய குரூப் இருக்குது. அவங்க வந்து சாராயம் குடித்தா தான் அவங்க ஈரல் கெட்டு போகணும் அதிகமில்லை. பாரம்பரியமாக
பாரம்பரியமான காரணம் உணவு முறைகள், உடல் பருமன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கூட அவங்களுக்கு பித்தப்பையில் பாதிப்பு வரலாம். அதனால் சிரோசிஸ் வரலாம். அது கேன்சராகவும் மாறலாம். ஈரலில் வர்ற கேன்சர் மற்ற உறுப்புகளுக்கு பரவ போகிற மாதிரியான கேன்சரும் இருக்குது. இப்போ கிட்னியில் வர்ற கேன்சர் லிவரில் பரவும், லங்ஸில் வர்ற கேன்சர் லிவரில் பரவலாம். அதை மெட்டஸ்டாசிஸ் அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி ஈரலில் வர்ற கேன்சரை பொறுத்தளவில் அங்கே ப்ரைமரியாக வர்றது சில நேரங்களில் வலி இல்லாமல் 4வது ஸ்டேஜ்லையும் கண்டுபிடிக்கலாம். பொதுவாக 1வது 2வது ஸ்டேஜில் அதிகமாக தெரியாது, 3rd ஸ்டேஜில் தெரிய ஆரம்பிக்கும். 1வது 2வது ஸ்டேஜஸில் அந்த இடம் மட்டும் அந்த உறுப்புக்குள்ளே அது உறுப்பை தாண்டாதது, அதுதான் 3வது ஸ்டேஜ் வரைக்கும். 4வது ஸ்டேஜில் 4th ஸ்டேஜிங் போது அந்த கேன்சர் அந்த உறுப்பை சார்ந்த சுற்றி இருக்கிற லிம்ஃப் நோடுக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் பரவி இருக்கும். அப்படிங்கிறது தான் 4th ஸ்டேஜ். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம அது எந்த உறுப்புகள்லாம் அந்த கேன்சர் பரவுதோ அந்த உறுப்புகள் எந்த வேலை செய்தோ அது வேலை செய்ய விடாமல் தடுக்கும். இப்போ எந்த கேன்சராக இருந்தாலும் லங்குக்கு பரவுதுன்னா, அதாவது நுரையீரலுக்கு பரவுதுன்னா அது சுவாசத்தை பாதிக்கும். மூச்சு வாங்கும், நுரையீரலில் மூச்சு விடும்போது வலிக்க ஆரம்பிக்கும், இருமல் சளியில் ரத்தம் வரும். இப்போ லிவர் செகண்டரிஸே வேறு எங்கேருந்து லிவரில் மட்டும் வந்திருக்குது அப்படின்னா, இப்போ கிட்னிலேருந்து லிவரில் வந்திருக்குன்னா அது எங்கே ப்ரைமரியோ எங்கே அது முதல்ல எங்கே தோன்றுதோ, இப்போ லிவர் கேன்சர்னால் லிவரில் தான் அதிகமாக அது பரவுறதுனால அந்த உறுப்போட பாதிப்புகள் அதிகமாக காமிக்கும். உணவுக்கு ஜீரணிக்க முடியாமல் போகும், வலி வேதனை அதிகமாக இருக்கும். லிவர் கேன்சர் 4th ஸ்டேஜ்லாம் பெயின் தாங்கவே முடியாது, அது ஒரு கொடுமையான வலி. இதுக்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட முடியல. கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி என்னெல்லாம் கொடுத்தாலும் கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொன்னால் 6 மாதத்துலேருந்து 2 வருடம். இந்த நாட்களை நாங்கள் குறிக்கும்போது இது தப்பாக இருக்கலாம். இதை வச்சுக்கிட்டு வேறு எங்கேயாவது போய் நாட்டு வைத்தியம் பண்ண நல்லாயிட்டுது, அதில் ரொம்ப நாள் இருந்தார், இவர் 2 மாதம், அந்த மாதிரி வேண்டாம். பொதுவான ஒரு முன்னெச்சரிக்கை செய்திகள் தான் நவீன மருத்துவர்கள் சொல்லுவோம். அதனால் இது விழிப்புணர்வுக்காக சொல்லப்படும் ஒரு வீடியோ தான், அல்லது இது ஒரு செய்தி தான். உங்கள் மருத்துவர் உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற விஷயங்களை தாண்டி இருந்ததுன்னா உடனே அவர் தவறாக சொல்லிட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல், இது கஷ்டப்படுத்துங்கனால அந்த ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிக்கிங்கன்னு சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ பொதுவான 4th ஸ்டேஜ்னால் அது ஒரு கில்லிங் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் வேகமாக பரவுறதான். ஒருத்தருடைய இம்யூனிட்டி, மற்ற நோய்கள், அவருக்கு இரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, இருதய நோய் இருந்ததா, அல்லது சிறு வயதினர் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்த கேன்சராக, அதை பொறுத்து தான் அந்த நோயுடைய தாக்கமும் அதனுடைய வீரியமும் அதனால் வாழ்க்கை குறைவும் நமக்கு தெரிய வரும். அல்சரோடவே ஒருத்தன் வாழ அளவுக்கு அது சாராயம் பிடிச்சும் வரலாம், அதனோட சாப்பிட்ற ஆயில் ஃபுட்டுனாலையும், வறுத்தது பொரிச்சது அதில் உள்ள காரம், ஸ்பைஸ் அதனாலையும் வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பட்னியாக போட்டும் நீங்கள் அந்த கேன்சரை வர வைக்கலாம். அந்த ஹைப்பர் அசிடிட்டி ஸ்டேட்டஸ் யாருக்கு காயத்தை ஏற்படுத்துதோ, யாருக்கு அடிக்கடி இரைப்பை புண்ணு ஏற்படுதோ, அது ஸ்ட்ரெஸ்னாலேயும் வரும். இப்போ நல்ல பசங்க பரீட்சைக்கு முன்னால் வயிற்று வெளில உட்காடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்படி தான் படிக்கணும், இவ்வளோ தான் படிப்பு, இவ்வளோ தான் மார்க், இதை வச்சு வாழ்க்கைன்னு சொல்லாமல் நீ படிக்கல வைக்கலன்னு எல்லாம் குழந்தை மேலே போடுற பெற்றோர்களும் பள்ளிகளும் அந்த குழந்தைங்களுக்கு இதை வர வைக்கலாம். அதில் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள குழந்தைங்க தான் இந்த மாதிரி வயிற்று வலியில் வர்றதை பார்க்குறோம். ஸோ ஆசிட் திரும்ப திரும்ப பண்ணால் அது கேன்சர் வரலாமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் கேன்சரில் கொண்டு விடும்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு 10% வரலாம். கேன்சர் வர விடாமல் தடுக்கிற ஏதாவது ஒரு சக்தி உலகத்தில் இருக்கான்னு சொன்னால் ரா வெஜிடபிள்ஸ், ரா ஃப்ரூட்ஸ்க்கு இருக்குது. அதாவது காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் கேன்சரை தடுக்கிற சக்தி இருக்குது. அப்போ உடனே அடுத்தால அந்த இதெல்லாம் இப்போ எல்லாம் கெமிக்கல் தானே போட்டு வருது, விட்டுருங்க. எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்குது. அளவோடு நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் அதனால் பிரச்சனை வராது. ஓரளவுக்கு நாட்டு கத்திரிக்காய், நாட்டு நாய்கள், நம்ம ஊரில் விளையிற காய்கறிகள், நம்ம ஊரில் விளையிற கனிகள், பதப்படுத்தப்படாத காய்கறிகள், நேரடியாக நம்முடைய கன்சியூமருக்கு வர்ற உழவர் சந்தைகளில் கிடைக்கிற காய்கறிகள், அப்புறம் அதில் மருந்துகள் குறைவாக இருக்கிற காய்கறிகள், அதெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள். நல்ல இது நம்ம ஊரில் ஒரு கிராமமாக இருந்தால் அந்த கிராமத்தில் விளையிற முருங்கைக்காய்க்கும், அந்த கிராமத்தில் விளையிற முருங்கைக்கீரைக்கும், அந்த கிராமத்தில் விளையிற கீரைக்கும், அந்த கிராமத்தில் விளைய வைக்கிற கத்திரிக்காய், விளக்காய், வெண்டைக்காய், இதுகளுக்கு இருக்கிற அந்த உணவு, அந்த இயற்கையோடு ஒற்று போகிற, நம்ம உடம்போட ஒத்து போகிற சக்தி இம்போர்ட்டட் வெஜிடபிள்ஸ்க்கோ ஃப்ரூட்ஸ்க்கோ இருக்க போகிறதில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எப்பவும் நடக்க போறது தானே, இப்ப பண்ணா தப்பில்லை.